ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி. ஆதிகைலாய சிவசூட்சம நூல் கொண்ட சித்தனாய் சிவமாய் அவதரித்து இப்பூலோகமதை புண்ணிய லோகமாய் மாற்றும் அரும்பணிதனை ஆற்றும் அமரர் சபை ஆசானாம் வாழை சித்தனை வாழ்த்த அகமகிழ்வோடு எழுந்து வந்தோம். நவகிரகங்கள் யாவரும் இவ் அதிகாலை வேளைதனில் ஆதித்தனாய் இப்பூலோகமதில் ஆதித்தன் எத்தனிக்கின்ற வேளைதனில் ஆதித்தன் உட்பட நவகிரகங்கள் யாவரும் எழுந்து வந்தோம். நமனையும் கட்டி வைத்து வேலை செய்கின்ற ஆதிகைலாய சிவசூட்சம நூல் கொண்ட சித்தனை வாழ்த்த நவகிரகங்கள் எழுந்து வந்தோம். ஆதித்தனாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் கொண்ட சித்தனை வாழ்த்த யாம் கதிரவன் அகமகிழ்வோடு வந்தமர்ந்தோம். சிவமகா வாழை சித்தனாய் வாழும் குருவாய் இவ்வையகமதில் உம்மை நாடிய சீடர்கள் யாவருக்கும் யாம் எவ்வாறு இவ்வூலோகமதில் உயிர்கள் தழைக்க வேண்டுமென்று எம் ஒளிதனை இப்பூலோகமதில் பரவ விடுகின்றோமோ அதுபோல் உயர்ஞான ஒளிதனை அவரவர்களுக்குள் பரவவிட்டு அவர்களை நேர்வழி நடத்துகின்ற சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி. அரும் சபை கொண்டு அதில் அமரர் சபை தனை அமைத்து 14 லோகத்தையும் ஒரு சபையாய் கொண்ட சித்தனே நீர் வாழி. கொண்ட சபைதனில் உம்மை கொள்வோர் யாவரையும் அமர வைத்து அழகு பார்க்கின்ற சித்தனே நீர் வாழி என்று ஆதித்தன் உம்மை வாழ்த்துகின்றோம். முழுமதியாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூல்மதியாய் உம்மை நாடுவோர் யாவருக்கும் உயர் ஞானமதை இருள் வேளைதனில் யாம் சந்திரன் கொடுப்பது போல் அவர்களுக்குள் இருளாய் மாயைதனில் சிக்குகின்ற வேளைதனில் அவர்கள் நல்வழி நடக்க இருள் வேளைதனிலும் சந்திரனாய் அவர்களுக்குள் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் ஒளியாய் அமர்ந்த சித்தனே உம்மை வாழ்த்துகின்றோம். சந்திரனாய் யாம் இருள் வேளைதனில் தோன்றி இருள் வேளைதனில் எம் ஒளிதனை சிறிதளவு இப்பூலோகமதில் பரவவிட்டு இவ்வொளிதனையிலும் நீர் நடமாடி கொள்க என்று உயிர்களுக்கு யாம் ஒளிதனை கொடுக்க அவ்வொளியது அம்மாவாசி நாள் தொட்டு பௌர்ணமி நாள் வரை தேய்ந்த வாசி நாள் தொட்டு வளர்பிறையாய் அது வளர்ந்து முழுமதியாய் பௌர்ணமி நாள்தனில் அது பேரொளியாய் வளர்ந்து நிற்பது போல் இருளென்ற மாயதனில் சீடர்கள் உம்மை நாடிய சீடர்கள் உழன்று கொண்டிருக்க நீர் உரைக்கின்ற உயர் ஞானமதை சிறிது சிறிதாய் உள்ளூர ஏற்கின்ற சீடர்கள் யாவரும் மதியாய் யாம் எவ்வாறு தேய்ந்து மறைந்தவன் மீண்டும் வளர்பிறையாய் படிப்படியாய் வளர்ந்து முழுமதியாய் மாறி நிற்கின்றோமோ அதுபோல் உம் ஞானமதை கேட்டு நிற்போர் யாவரும் அதனை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு அவருக்குள் மதியானது ஆதிகைலாய சிவசூட்சம நூல் மதியாய் வளர்ந்து அது முழுமதியாய் அவர்களை மாயை என்ற நிலையில் இருந்து பாதுகாத்து வழி நடத்துகின்ற மதிதனை கொடுக்கின்ற சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி என்று சந்திரன் உம்மை வாழ்த்துகின்றோம். செவ்வாயாய்
இப்புலோகமதில் நவகிரகங்களில் செவ்வாயாய் யாம் எம் பணிதனை ஆற்றி கொண்டிருக்க, சிவம் கொடுத்த கட்டளையின்பால் யாம் எம் பணிதனை இப்பூலோகமதில் செய்து கொண்டிருக்க, அச்சிவமாய் வந்தவதரித்த சிவமகா வாழை சித்தனே, உம் உரை கேட்டு உம் அடி வணங்கி யாம் செவ்வாய் உம்மை நாடுவோர் யாவருக்கும் நல்நிலையாய் எவ்வித தோஷமும் எம்மை கொண்டு அணுகாது. அவர்கள் உம்மை கொண்ட நிலையினால் அவர்கள் கொண்ட எத்தோஷமும் கிரக தோஷமும் அவர்களை அணுகாது காத்து நிற்கின்ற சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி என்று யாம் செவ்வாய் வாழ்த்துகின்றோம். எம்மாற்றல் குறைகின்ற வேளைதனில் அவரவர்களுக்குள் எவ்வித மாற்றம் வருமோ அம்மாற்றமெல்லாம் உம்மை முழுமையாய் ஏற்றுக்கொள்கின்ற வேளைதனில் மாறி நிற்க செய்கின்ற சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி. உயர் தைரியம் உன்னத தைரியமாய் சொத்துக்களாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூலை ஒருவன் அந்நூல்தனிலிருந்து வருகின்ற உயர் ஞான உபதேசமதை சிவ சொத்துக்களாய் ஒருவன் ஏற்றுக்கொள்கின்ற வேளைதனில் யாம் கொடுக்கின்ற சொத்துக்கள் கூட ஈடாகாது என்று உரைக்கின்ற அப்பாக்கியம் அதை எமக்கு இன்று வழங்கிய சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி. உம்மையே பெரும் சொத்தாய் பெற்ற சீடர்கள் யாவரையும் நல்வழி நடத்த அவரவர்களுக்குள் அவர்களே உயர் ஞானம் எதுவென்பதை உணர்ந்து கொள்ள உம் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் மூலம் நீரே நூலாய் அமர்ந்து உரைக்கின்ற உயர் ஞானமதை அவர்கள் ஏற்று கொள்ள செய்து அதன் மூலம் உம்மையே பெரும் சொத்தாய் அவர்கள் பெற்றுக்கொள்ள செய்த சித்தனே நீர் வாழி என்று யாம் செவ்வாய் வாழ்த்தி அமர்கின்றோம். புதனாய் யாம் இப்பூலோகமதில் எம் பணிதனை ஆற்றிக்கொண்டிருக்க, ஈசனாய் சிவமகா வாழை சித்தனாய் யாம் இங்கு அவதரித்து விட்டோம். எம்மை நாடுவோர் எவரிடமும் நீர் உம் பணிதனை செய்யக்கூடாது என்று தடுத்தாட்கொண்ட சிவனே நீர் வாழி என்று யாம் புதன் உம்மை வாழ்த்துகின்றோம். ஆதிகைலாய சிவசூட்சம நூல் கொண்டு அந்நூல் மூலம் அவர்கள் மூலமதிலிருந்து அவர்கள் செய்த கர்ம வினையினால் அவர்கள் நவகிரகத்தின் பிடியில் கட்டுண்டு இருக்க, உம்மை பிடிக்கின்ற வேளைதனில் அவர்கள் ஆதி மூலம் தொட்டு இருக்கின்ற அனைத்து வினைகளையும் அவ்வினைகளினால் நவகிரகங்கள் கொடுக்க வேண்டிய அத்துன்ப நிலைகளையும் துடைத்தெறிந்த சித்தனே நீர் வாழி என்று உம்மை புதன் வாழ்த்தி அகமகிழ்வோடு உம் ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனில் யாம் அமர்கின்றோம். வியாழனாய் குருவென்ற நாமமதை யாம் பெற்ற பின்பும் எம்மை விட குருவென்ற நாமத்திற்கு உரியவனாக அமர்ந்த சிவமகா வாழை சித்த குருவே நீர் வாழி என்று உம்மை குரு வாழ்த்துகின்றோம். சிவமகா வாழை சித்தனாய் வாழும் குருவாய் இவ்வையகமதில் அவதரித்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்த இன்று எமக்கு அரும் ஆற்றல் தனை உம் ஆதிகைலாய சிவசூட்சம நூலின் மூலம் கொடுத்த சித்தனே நீர் வாழி.
எக்குரு வேண்டும் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் கொண்ட குரு வேண்டுமென்று உம்மை நாடுவோர் யாவருக்கும் நீரே நல்குருவாய் அமைந்திருக்க அவர்கள் உம்மை ஏற்று அமர்ந்திருப்பாராயின் அவர்களுக்கு குருவாய் யாம் கொடுக்கின்ற அந்நிலைகள் யாவற்றையும் அவரவர் வினையின் பால் குருவென்ற கிரகம் அது கொடுக்கின்ற அத்துன்ப நிலைகளையும் வேறறுத்து நல்நிலைகளை மட்டுமே உம்மை குருவாய் ஏற்பவர்களுக்கு எம்மை கொடுக்க செய்த சித்தனே நீர் வாழி என்று யாம் யாழன் உம்மை வாழ்த்துகின்றோம். ஆதிகைலாய சிவசூட்சம நூல் கொண்டு அதன் மூலம் நல்குருவாய் இவ்வையகமதில் வாழும் குருவாய் அமர்ந்து வருகின்ற சீடர்களுக்கு உயர் ஞானமதை உபதேசிக்கும் பெரும் குருவாய் சிவகுருவாய் வந்தமர்ந்த சிவசூட்சம நூல் குருவே நீர் வாழி என்று யாம் குரு உம்மை இவ்வதிகாலை வேளிதனில் வாழ்த்தி அமர்கின்றோம். சுக்கிரனாய் வெள்ளியாய் யாம் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் வெள்ளிதனை கொண்ட சிவமகா வாழை சித்தனை வாழ்த்த அகமகிழ்வோடு யாம் விடிவெள்ளியாய் வெள்ளி கிரகம் வந்தமர்ந்தோம். உயர் ஞானம் எது என்பதை தேடி அலையும் மானுடர்களுக்கு உயர் ஞானம் எதுவென்பதை தெரிவிக்க அது இங்கிருக்கின்றது என்று தெரிவிக்க ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனை கொண்ட சித்தனாய் விடிவெள்ளியாய் உயர் ஞானம் எது என்பதை உணர்த்துகின்ற விடிவெள்ளியாய் வந்தமர்ந்த சித்தனே நீர் வாழி என்று யாம் சுக்கிரன் உம்மை வாழ்த்துகின்றோம். ஆதிகைலாய சிவசூட்சம நூல் கொண்டு அந்நூலின் மூலமாக உம்மை கொள்வோர் யாவருக்கும் உயர் ஞானமதை தாராளமாக கொடுத்தமர்ந்த சித்தனே நீர் வாழி. இகலோகமதில் சுக்கிரனாய் யாம் அவரவர் வினையின் பால் கொடுக்க வேண்டிய நல்வினையாயினும் சரி அது தீவினையாயினும் சரி அவை அனைத்தையும் உம்மை ஒருவன் பிடித்து நீர் உரைக்கின்ற உயர் ஞான உபதேசம் அதை உள்ளூர ஏற்று கொள்வாராயின் அந்நேரம் தொட்டு அவர்கள் செய்த வினையினால் அவரவர்களுக்கு யாம் சுக்கிரன் கொடுக்க வேண்டிய வினைகள் அனைத்தையும் நல்வினையாகவே கொடுக்க செய்கின்ற சித்தனே நீர் வாழி. இகலோகமதில் அவரவர்கள் பெற வேண்டிய கர்ம வினையின் மூலம் பெற வேண்டியதை உம்மை அவன் பற்றுகின்ற வினையின் மூலம் மாற்றி அமைத்த சிவமகா சித்தனே சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி என்று யாம் சுக்கிரன் உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம். சனீஸ்வரனாய் அவரவர் கர்ம வினைகளுக்கு ஏற்றாற்போல் எம் பணிதனை யாம் செய்து கொண்டிருக்க ஈசன் அருளினால் செய்து கொண்டிருக்க ஈசனாய் வந்துதித்த சிவமகா வாழை சித்தனை இன்று வாழ்த்த உம்மடி வணங்கி யாம் தர்ம நெறி தவறா தர்மசீலனாய் அமர்ந்த சிவமகா வாழை சித்தனை வாழ்த்த யாம் சனீஸ்வரன் எழுந்து வந்தோம். அகமகிழ்வோடு நவ கிரகங்களில் ஒருவனாய் வந்தமர்ந்தோம் ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனில். யாம் எம் பணிதனை இப்பூலோகமதில் ஈசன் எமக்கு கொடுத்த பணிதனை செய்து கொண்டிருக்க சிவமகா வாழை சித்தனே சிவமாய் வந்து இன்று எம்மை தடுத்தாட்கொண்டு தடுத்த நிலையினால் அவரவர்களுக்கு உம்மை நாடுவோர் யாவருக்கும் அவரவர்கள்
பெற்ற கர்ம வினைதனை உம்மை பெற்ற நிலையினால் நீர் உரைக்கின்ற உபதேசமதை பெற்ற நிலையினால் அவர்கள் அக்கர்ம வினைதனினால் ஏற்படுகின்ற பாதிப்புதனை ஏற்படுத்த விடாது எம்மை தடுத்தாட்கொண்ட சிவமே நீர் வாழி. எங்கும் இல்லா நிலை. ஆங்காங்கு சென்றால் சனீஸ்வரனின் தோஷமது நீங்கிவிடும். யாம் கொடுக்கின்ற அச்சோதனை காலமதில் அத்தலத்திற்கு சென்றால் அது தீர்ந்துவிடும், இத்தலத்திற்கு சென்றால் தீர்ந்துவிடும், இதனை செய்தால் தீர்ந்துவிடும் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை மேற்கொண்டிருக்க நீர் ஏதும் செய்ய வேண்டாம். சிவமகா வாழை சித்தனை வாழும் குருவாக ஏற்றுக்கொள். சனீஸ்வரன் மட்டுமல்ல, எக்கிரக நிலையும் உம்மை ஒன்றும் செய்யாது என்று உரைத்து அமர்ந்த உயர் சபை சித்தனே, சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி என்று சனீஸ்வரன் உம்மை வாழ்த்துகின்றோம். உரைத்த நிலையது உண்மை நிலை. அது உயர் உன்னத ஞான நிலைதனை உணர்விக்கின்ற நிலையென்று சீடர்கள் உணர்கின்றவாறு அவர்களை பக்குவப்படுத்திய சித்தனே நீர் வாழி. ஆதிகைலாய சிவசூட்சம நூல் கொண்டு நவகிரகங்களாய் செய்கின்ற பணிதனை தடுத்தாட்கொண்டு அதில் என்று சனீஸ்வரனாய் எம்மை நூல்தனில் வந்தமர்ந்து உம்மை வாழ்த்த எமக்கு எவ்வித தடையும் இல்லாது ஆற்றல்தனை பகிர்ந்த சித்தனே நீர் வாழி என்று உம்மை சனீஸ்வரன் அகமகிழ்வோடு வாழ்த்தி அமர்கின்றோம். ராகுவும் கேதுவும் ஆதிகைலாய சிவசூட்சம நூலாய் அமர்ந்த சித்தனை வாழ்த்த நூலுக்குள் எழுந்து வந்தோம். ஜோதியாய் எழுந்து வந்தோம். சிவசூட்சம நூல் ஜோதியாய் சிவமகா வாழை சித்தனை வாழ்த்த வந்தமர்ந்தோம். ராகுவும் கேதுவும் இருவரும் எம் பணிதனை எங்கள் பணிதனை இப்பூலோக மாந்தர்களுக்கு அணுவளவும் தவறாது செய்து கொண்டிருக்க நீர் எம்மை எவனவன் அணுவளவும் மறவாது இருக்கின்றானோ அவர்களுக்கு நீர் உம் பணிதனை செய்யக்கூடாது என்று ராகு கேது ஆகிய எம் இருவரையும் தடுத்து நிறுத்திய தன்னிகரில்லா சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். எவர் தடுக்க முடியும்? நவகிரகங்களை எவன் தடுக்க முடியும்? உயர் ஞானம் அதை உள்ளூர கொண்டமர்ந்து தர்ம நெறி நடந்து இப்பூலோகமதில் தர்மமதை நிலைநாட்டும் பணிதனை மேற்கொள்கின்ற சிவமகா வாழை சித்தனே இன்று உம்மை தவிர இம்மானுட உலகுதனில் நவகிரகங்களை தடுத்து நிறுத்தினோம் என்று உரைக்கின்ற சித்தன் உண்டோ என்று உம்மை வாழ்த்துகின்றோம். ராகுவும் கேதுவும் இருவரும் சர்ப்பசித்தனாய் இருக்கின்ற பாம்பாட்டியின் கரங்களில் நாங்கள் இருவருமே அடங்கிவிடுவோமாயின் அடிதனில் இருக்கின்ற ஒரு சித்தன் சிவமகா வாழை சித்தனுக்கு அருகாமையில் அமர்ந்து பணி செய்கின்ற பாம்பாட்டி என்ற ஒரு சித்தனுடைய இரு கரங்களிலே இரு பாம்புகளாயிருக்கின்ற ராகுவும் கேதுவும் அடங்கி நிற்போமாயின் உம்மோடு இருக்கின்ற ஆதிகைலாய சிவசூட்சம நூலாயிருக்கின்ற உம்மை ஏற்று உம்மோடு இருக்கின்ற சித்தர்களும் உம்மை நாடி வருகின்ற சீடர்களும் உம்மை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நடக்கின்ற வேளைதனில்
நாங்கள் அவர்களை என்ன செய்ய இயலும்? அருகிலிருக்கின்ற ஒரு சித்தனாலேயே எங்களை அடக்கிவிட முடியுமாயின் உம்மை முழுமையாக கொண்டமர்ந்து உபதேசமதை கேட்டு இவ்வையகமதில் நடமாடுகின்ற ஒரு மானிடனையும் எம்மால் ஏதும் செய்ய இயலா நிலைதனில் தடுத்து நிறுத்திய சித்தனே நீர் வாழி என்று ராகுவும் கேதுவும் உம்மை வாழ்த்துகின்றோம். நாங்கள் கொடுக்க வேண்டிய நற்பலன் தீய பலன்கள் யாவற்றையும் தடுத்து நிறுத்தி நற்பலனையே சீடர்களுக்கு கொடுக்க செய்த சித்தனே நீர் வாழி. ராகுவும் கேதுவும் இணைந்து நல்குகின்ற உயர்நிலைகள் அனைத்தும் சிவமகா வாழை சித்தனின் திருவடிதனை பற்றிய நிலையினால் கிடைத்த நிலை என்று உரைக்க இன்று வாய்ப்பளித்த சித்தனே நீர் வாழி என்று ராகுவும் கேதுவும் உம்மை மாறி மாறி வாழ்த்துகின்றோம். அதிர்ஷ்டமது வேண்டுமாம் நீர் இக்கிரகத்தை வணங்குங்கள் என்று உரைக்க அக்கிரகங்களாய் ராகுவும் கேதுவுமே உரைக்கின்றோம். அதிர்ஷ்டமது வேண்டுமென்றால் சிவமகா வாழை சித்தனை வணங்குங்கள் என்று உம்மை வாழ்த்த வரமளித்த சித்தனே நீர் வாழி. நவகிரகங்களாய் 9 பேரும் ஒன்றாய் வந்தமர்ந்து 9 பேரையும் ஒன்றாய் வந்து அமரர் சபையில் அமர செய்த சித்தனே, அமர செய்த நிலைதனில் உம்மை ஏற்று அமர்வோர்களுக்கு எங்களால் எவ்வித அநீதியும் நிகழக்கூடாது என்று எங்களை கட்டி வைத்த சித்தனே நீர் வாழி. ஆதிகைலாய சிவசூட்சம நூல் கொண்டு அந்நூலாய் அமர்ந்து நீர் உரைக்கின்ற உயர்ஞான உபதேசமதை ஏற்றுக்கொள்வோர் யாவருக்கும் ஏற்றுக்கொண்டு அதன் வழி நடப்போர் யாவருக்கும் நவகிரகங்கள் அவர்களை நாடா நிலைதனில் அமர வைத்து அவர்களை அமரராக இப்பூலோகமதில் வாழச் செய்கின்ற சித்தனே நீர் வாழி. நவகிரகங்களாய் பிடிதனில் ஒவ்வொரு நடமானிடனும் அவனவன் வினையினால் அவன் எங்களால் ஆட்கொள்ளப்பட்டு அலைக்கழிக்கப்பட்டு அதன் மூலம் அவன் பெற வேண்டிய வினைதனை அவன் பெற்று இருக்க உம்மை எவன் பெற்று கொள்கின்றானோ அவனை நாங்கள் அணுவளவும் அலைக்கழிக்கா எங்களை அமர வைத்த சித்தனே நீர் வாழி. உரைக்கின்றான் அகத்தியனாய் அமர்ந்த சிவமகா வாழை சித்தன் உரைக்கின்றான். இவ்வையகமதில் நவகிரகங்களை கட்டி வைத்து வேலை செய்கின்ற சபை உண்டோ என்று உரைக்கின்றான். அகத்தியனாய் அமர்ந்த சிவமகா வாழை சித்தன் வாழும் குருவாய் உரைக்கின்ற அந்நிலை உண்மை என்று இன்று உம்மை வாழ்த்துகின்ற வேளைதனில் அகமகிழ்வோடு நவகிரகங்களும் அது உண்மை என்று உரைக்க வாய்ப்பளித்த சித்தனே நீர் வாழி. அமரர் சபை கொண்ட சித்தனே நீர் வாழி. 6 உயிர்கள் யாவற்றையும் உம்மை 6 உயிராய் ஏற்றுக்கொள்கின்ற வேளைதனில் அவர்கள் ஆன்மாவது தூய் நிலைதனை பெற்று இப்பூலோகமதில் புண்ணிய நிலையோடு வலம் வருகின்ற அந்நிலைதனை கொடுத்த சித்தனே, அதை அனைத்து உயிர்களுக்கும் பகிர்கின்ற சித்தனே நீர் வாழி. பரமனாய் அமர்ந்த சித்தனே நீர் வாழி. ஈசனாய் அமர்ந்தவனே வாழி. இறைநூல் கொண்டவனே நீர் வாழி. இறையாய் அமர்ந்தவனே வாழி. இகலோகமதிலிருந்து பரலோகமதை அடைய முடியும் என்று
பாருலகம் அறிய அதனை இன்று வெட்ட வெளிச்சமாக இப்பூலோகமதில் பகலவன் எவ்வாறு ஒளிதனை பரப்புகின்றானோ அதுபோல் அது உண்மை நிலை என்று இகலோகத்தில் இருந்து பரலோகத்தை உண்மையாக அடைந்து காட்டிய சிவ அவதார சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி என்று நவகிரகங்கள் உம்மை அகமகிழ்வோடு வாழ்த்தி அமர்கின்றோம். பிரபஞ்சமாய் அமர்ந்த சித்தனை, பிரபஞ்ச நூல் கொண்ட சித்தனை, ஆதி சூட்சம நூலாய் அமர்ந்த சித்தனை நவகிரகங்கள் யாவரும் நல்நிலையாய் வாழ்த்தி அமர்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி. என்றுரைக்கின்ற இரு வார்த்தைகள் ஓம் அகதீஷாய நமக, ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி என்று உரைக்கின்ற இரு வரிகளில் மூவுலகையும் ஆளுகின்ற அரும் ஆற்றல்தனை கொடுக்கின்ற சித்தனை வாழ்த்த முக்கன்னிகளாய் தேவலோக கன்னிகளாய் ரம்பை ஊர்வசி மேனகை என்று நாட்டிய கலைக்கு எங்களை உதாரணமாக கொடுக்கின்ற அந்நிலை கொண்ட தேவலோக கன்னியர்கள் சிவமகா வாழை சித்தனை வாழ்த்த அகமகிழ்வோடு கனியாய் அமர்ந்த ஆதிகைலாய சிவசூட்சம நூல் கணிதனில் எழுந்து வந்தோம். நாங்கள் மூவரும் நடனமதில் எங்கள் ஆற்றல்தனை வெளிப்படுத்த ஆதிகைலாய சிவசூட்சம நூல் உரைதனை தம் நாவினால் உரைக்கின்ற அந்நிலையின் மூலமாக உயர் ஞான உபதேசமதை பறைசாற்றுகின்ற சித்தனே நீர் வாழி. அமரர் சபைதனில் அமர்ந்த சித்தனே, அமரனாய் அமர்ந்த சித்தனே, நாட்டிய நிலையின் மூலமாக, நாட்டியத்தின் ஒவ்வொரு அசைவின் மூலமாக உடற்கூறுகள் எவ்வாறு பயன்களை பெறுகின்றனவோ அப்பயன்களை எல்லாம் ஒருவன் நடனம் ஆட வேண்டிய நிலை அல்ல. அவர்கள் நீர் உரைக்கின்ற ஆதிகைலாய சிவசூட்சம நூலாய் அமர்ந்து உரைக்கின்ற நாவசைவில் வருகின்ற உயர் ஞான சொற்களை ஒருவன் உள்ளூர கேட்டால் அவன் ரம்பை ஊர்வசி மேனகை என்று நாங்கள் ஆடுகின்ற நாட்டியத்தின் மூலம் ஓர் உடல் எவ்வாறு பலனினை பெற வேண்டுமோ அவ்வுடல் அசைவின் மூலம் அவ்வுடல் எப்பலனினை பெற வேண்டுமோ அப்பலனை எல்லாம் ஒருவன் மனமது அசையா நிலைதனில் உபதேசமதை கேட்டு நடப்பானாயின் அவனுக்கு அப்பலன்தனை அவன் உடலுக்குள் கொடுத்தமர்கின்ற சித்தனே அமரர் சபை ஆசானே நீர் வாழி என்று உம்மை வாழ்த்துகின்றோம். அரும் கனியாய் அற்புத கனியாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் கணிதனை இவ்வையகமதில் கொடுக்க நற்கனி மரமாய் வந்தமர்ந்த சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி என்று தேவ கன்னியர்கள் மூவரும் உம்மை வாழ்த்துகின்றோம். அமரர் சபை அமரர்கள் மட்டும் அமர்கின்ற சபையாய் கொண்டமர்ந்த சித்தனே, அதில் உம்மை எவரவர் கொள்கின்றார்களோ அவர்களுக்கும் சரிசமமாய் அமர வைத்து அழகு பார்த்து அவர்கள் உம்மை ஏற்றுக்கொள்கின்ற வேலைதனில் அவர்களையும் ஏற்றுக்கொள்வோர்கள் அவ்வாறு அமரர்களாய் அமர வைக்கின்ற உயர் ஞானமதை உம்மை நாடுவோர்கள் மூலமாகவும் எடுத்துரைக்க வைக்கின்ற
சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி, ஏடாய் அமர்ந்தவனே நீர் வாழி, எட்டு திக்கும் ஆள்பவனே வாழி, இந்திரனையும் ஆட்கொண்டவனே நீர் வாழி. இந்திரன் அடியில் வணங்கிய பின்பு எட்டு திக்கும் அடிதனில் வணங்காத நிலைதான் உண்டோ? அந்நிலைதனை பெற்ற பின்பும் எல்லளவும் உள்ளுக்குள் அகங்கார நிலைதனை கொல்லா அகத்திய சித்தனே நீர் வாழி, அமர சித்தனே நீர் வாழி. அமரத்துவம் எதுவென்பதை அவரவர்கள் மனமது அமர்கின்ற நிலையே அமரத்துவம். அவன் மனமது அமர்ந்து அது ஒரு நிலையாய் அமர்ந்து அது உயர்நிலை எதுவென்பதை உணர்ந்து அமர்கின்ற வேளைதனில் அவன் அமர்கின்ற இடத்தில் அமரனாய் அமர்கின்றான். அவன் நடையிட்டாலும் அமரனாய் நடையிடுகின்றான் என்ற நிலைதனை நீர் கொடுக்கின்றீர் என்பதை இன்று எங்கள் மூலம் உமக்கு வாழ்த்துதலாய் எடுத்துரைக்கின்ற வேளைதனில் உரைக்க வைத்த சித்தனே, அகமகிழ்வோடு உம்மை மூவரும் ரம்பை மேனகை ஊர்வசி மூவரும் உம்மை அகமகிழ்வோடு ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனில் வந்து வாழ்த்திய நிலைக்கு அகமகிழ்கின்றோம். ஆற்றலாய் உம்மை வாழ்த்துகின்ற ஆற்றலையே நீர்தான் எங்களுக்கு கொடுக்கின்றீர் என்றால், உம்மை நாடுகின்ற சீடர்கள் அவர்கள் பெரும் பலந்தனை அவர்களா பெறுகின்றார்கள் என்ற நிலைதனை உணர்த்துகின்ற சித்தனே நீர் வாழி. அதை உணர்த்த வைத்த சித்தனே நீர் வாழி. அவர்கள் உம்மை ஏற்றுக்கொண்டு வழி நடக்கின்ற வேளைகளில் யமனும் அவர்களிடம் எல்லளவும் நெருங்கா நிலைதனில் காத்து நிற்கின்ற சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி. ஏகனாய் அமர்ந்த சித்தனே நீர் வாழி. ஏழுலகம் ஆள்கின்றவனே வாழி. 14 லோகத்தை ஆண்ட பொழுதும் உள்ளுக்குள் அகமில்லா நிலைதனில் அமர்ந்த சித்தனே நீர் வாழி. வாழும் குருவாய் வாழ்ந்தவனே நீர் வாழி என்று ரம்பை ஊர்வசை மேனகை மூவரும் முக்கண்ணனாய் அமர்ந்த சிவமகா வாழை சித்தனை வாழ்த்தி அமர்கின்றோம் அகமகிழ்வோடு. முழு ஜோதியாய் கதிரவன் எழுகின்ற வேளைதனில் ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனில் உம்மை வாழ்த்தி திருவடிகளில் வணங்கி அமர்கின்றோம் ரம்பை ஊர்வசி மேனகை மூவரும். ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி.